அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி எதுலேயுமே உழைக்கக்கூடிய ராசி மகர ராசி தான். ஏங்க உழைக்கக்கூடிய ராசி, இது எப்போதுமே தொழில ரொம்ப விரும்பக்கூடிய ராசி மகர ராசி. உங்களுடைய சிந்தனை எல்லாமே பாருங்க, தொழில் 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 தொழில், இதை பத்தி தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே போய்கிட்டே இருக்கும். மகரத்துல பிறந்துட்டாவே கர்ம ராசின்னு சொல்லுவாங்க. உங்க ராசியை கர்ம ராசினா 10வது ராசி. அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க இதுலயுமே ஒரு போன ஜென்ம கர்மவினையை இந்த ஜென்மத்துல அவங்க சுமக்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த ராசி இந்த பிறவியே முடிக்க போறாங்க. இருந்தாலும் இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எது வந்தாலும் சரி இவங்க இலக்கை அடையிற மட்டும் விட மாட்டாங்க. மகரத்துல பிறந்தவங்க மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும். எந்த வேலை கொடுத்தாலும் சரி இவங்களை சோம்பேறியும் சொல்லக்கூடாதுங்க. நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. தைரிய குணம் இருக்கும். ஏன் இவங்க ராசியில செவ்வாய் உச்சமாகறாருல்ல, அப்ப எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம். இறைவன் நம்ம பக்கம் இருக்காரு, நம்ம எதிர்த்து நின்று அடிக்கணும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி மகரத்துல ஒண்ணுங்க. நீங்க எதுலையுமே உங்க மன தைரியத்தை மட்டும் நீங்க விடாம இருந்துட்டீங்கன்னா நீங்க தாங்க கிங்கு. உங்க ராசி தாங்க கிங்கு. எந்த ராசி அதிபதிக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க. உங்களுடைய ராசி அதிபதிக்கு தான் சனீஸ்வர பகவான் கிடையாது, ஈஸ்வர பட்டமே கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சனி பகவான் கெட்டவர் சொல்றாங்க. உங்களுடைய ஜாதகத்துல என்ன லக்னம் இருக்கோ அதை பொறுத்துதான் அவர் நல்லவரா கெட்டவரான்னு முடிவு பண்ண முடியும். அவர் நல்லவரா கெட்டவரான்னு எப்படி பார்க்கணும்? நீங்க என்ன தேதி என்ன நேரத்தை பிறந்தீங்க, உங்க லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யாரு, அவர் உங்களுக்கு சனி பகவான் யோகரா நல்லவரா கெட்டவரா அவரை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். எல்லாரும் சனி பகவானை கெட்டவர்னு சொல்லுவாங்க. சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. நான் ஓப்பனா சொல்றேன், சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது. ஆனா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பலனை கொடுப்பாருங்க சனி பகவான். எதுலையுமே நீதி நேர்மையான கிரகம் யாரு? சனி பகவான் தான். அப்ப மகரத்துல பிறந்தவங்க பாருங்க, நல்ல ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி யாருக்கிட்ட இவங்ககிட்ட இருக்குங்க. கற்பனை பிரிச்சு எடுத்துருவாங்க. ஒரு வேலையை கொடுத்து பாருங்க, கற்பனை அப்படியே பயங்கரமா இருக்கும். உங்களுடைய சிந்தனை எல்லாமே நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்குங்க. இவங்க வருமானம், இன்கம், குடும்பம், இதை பத்தி தாங்க உங்க மைண்ட் செட் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த லக்னத்துல பிறந்துட்டா, இந்த ராசியா இருக்கட்டும் இந்த லக்னமா இருக்கட்டும், ரெண்டுக்கு நான் சொல்றேன்னா இவங்க எதையுமே ஜெயிக்க பிறந்தவங்க தான். நீங்க எதையுமே விடாம தைரியமா இருந்தா எல்லாமே நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க தான். அவங்க தைரியத்தை வெளியில காட்டிட்டா உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் செட் உங்கள்ட்ட இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு அறிவுத்திறன் உண்டு. அதை வெளியில கொண்டாதான் நீங்க தாங்க ராஜா. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாத பலன் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். மெயினா மகர ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய குடும்ப ஜாதகத்தும் நிறைய நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்ம ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து போறோம். கொஞ்ச நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. குறைந்த நாள்ல நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்மள சேனலை பாக்குறாங்களா, அவங்களுக்குள்ள ஒரு இன்பம் வரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்ம சேனலை பாக்குறவங்களுக்கு ஒரு இன்பம் வரணும். எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா நின்று போராடணும் அப்படிங்கிற ஒரு வெற்றி தைரியம், மன தைரியம் வரணும். இதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு? ஒண்ணு இல்லை, நம்ம உடம்புல 9 நவகிரக ஒளியில் இயங்குது. எந்த கிரகம் எந்த ஒளி பலவீனமோ அதான் நம்ம கர்ம வினை. எல்லாமே ஒளியை வச்சுதான் உலகமே இயங்குது. அப்ப நம்ம இடத்துல நம்ம உடம்புல எந்த ஒளிகள் நல்ல யோகமான ஒளியோ அது யோகமான விஷயத்த செஞ்சுட்டு போவோம். அந்த திசா புத்தி வரும்போது எல்லா நேரமும் யோகம் கொடுக்காது. ஒருத்தர் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு, திடீர்னு அவருக்கு பாருங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு நல்ல வருமானம் போயிட்டு இருக்கும், தொழில் டக்குன்னு ஒரு முடக்கங்கள் வரும். எல்லாமே அவங்க ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு தசாபுத்தியும் மாறும். அதனாலதான் தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பலன் எடுங்க. இது ஒரு பொது பலனா கொண்டு போகணும்னு சொல்லி நான் எல்லா வீடியும் கொடுக்கக்கூடிய விஷயம். இப்போ மகராசி என்ன சொல்லுவாங்க? பாதசனி, கடைசி 7 சனியில பாதசனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாதசனி என்ன பண்ணும்? ஒரு சில பேருக்கு ஜாதகத்தை பொறுத்துதான் பலன். எல்லாத்துக்குமே பாதசனி போட்டு அமைக்கிறோம் கொண்டுரும் அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லதையும் பண்ணும். சனி நல்லா இருந்துட்டாரா அவர் நல்லது. இந்த 7 சனி தான் நல்லா இருப்பாரு. நிறைய ஜாதகம் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 7 சனியில தான் நல்ல யோகமே வந்திருக்குது. இதே சனி பகவான் சரியா இல்லைன்னா கண்டிப்பா குடும்ப ரீதியா, வருமான ரீதியா, தொழில் ரீதியா கண்டிப்பா எல்லாமே டோட்டலா கொஞ்சம் அவுட் பண்ணுவார். கண்டிப்பா இருக்கும். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கணும். இப்ப கிரகங்கள் எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, ஒரு ஆசிலே பாருங்க, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ஒரு 3 கிரகங்கள் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார். 3ஆம் பாவத்துல
ராகுபவன் மீனராசியில் சஞ்சாரம் செய்வார். 4ஆம் பாவத்தில் பார்த்தா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பார்த்தா உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூரிய பகவான் 2ஆம் பாவத்துக்கு போய் சஞ்சாரம் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார் சூரியன். அடுத்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் போயிடுவார். பிப்ரவரி 5ஆம் தேதி தான் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு வர்றார். அடுத்து 11ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு வர்றார். இந்த அமைப்பு தான் இருக்குது. மற்றபடி எல்லா கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும். நல்லா பாருங்க, மகரத்தை பொறுத்தவரையும் உங்க ராசிக்கு ஒரு புது கிரகம், புது வரவு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. யாரு? லாபம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. துன்பமா பார்க்காதீங்க, இன்பமா நீங்க பாருங்க. உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஏன்னா லாபஸ்தான் அதிபதி செவ்வாய், தைரிய வீரிய அதிபதி உங்க ராசி வந்து உச்சமாக வரப்போறாரு. கரெக்டா பிப்ரவரி 5ஆம் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய உடம்புல இன்னொரு சக்தி வந்து இறங்க போகுதுன்னு அர்த்தம். எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் உங்களுக்குள்ள வருது. அந்த தைரியத்தை வெளியில காட்டிட்டீங்கன்னா நீங்க தான் எல்லாத்துலயும் ஜெயிப்பீங்க. 7 சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையில இனிமே நம்ம மேல வரமாட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. இனிமே சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்ட, குரு பகவான் வக்ர நிவர்த்தித்தார். இனிமே நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, சிறப்பான பாதை. அதை நினைச்சு பயணிங்க, எல்லாமே வெற்றியை கொடுப்பார். அப்ப என்னை பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலங்கள், வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் மகரத்துக்கு. ஏன்னா அந்த அதிபதி பாருங்க நல்ல ஒரு பலமா இருக்கிறார். உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சனி பகவான் பலமாயிட்டாரு. அது இல்லாம இவ்வளவு 4 கிரகம் உங்க ராசி மேல பயணிக்கும் பொழுது நல்ல விஷயத்த மட்டும்தான் கண்டிப்பா அந்த மாசத்துல கொடுக்கணும். வேலை உத்தியோகம் மாறணுமா, மாறுங்க தைரியமா. நான் புதுசா வேலையை மாத்த போறேன், இடத்த மாத்த போறேன், பூமியை மாத்த போறேன்னா கண்டிப்பா மாறுங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் செட்ல நீங்க போவீங்க, போகணும். ஏன் 11ஆம் தேதி வந்து ஒரு வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் வரணும். நான் ஒரு பக்கத்து கம்பெனி வேலை அப்ளை பண்ணிருக்கேன், இன்னும் கிடைக்கல, வரப்போதுன்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வந்துடும். நிறைய பேருக்கு வருமானத்துல தொழில தடை இருக்கும், கண்டிப்பா இருக்கும். வேலை உத்தியோக பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியா தாக்கம் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ண போறாரு. எங்க போய் கடன் கேட்டாலும் கடன் உதவி இப்ப கிடைக்கும். இப்போ உங்களுக்கு மகரத்துக்கு கடன் உதவி, லோனுக்கோ தொழிலுக்கோ எதுக்காச்சும் லோன் கேட்கறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். வேலை உத்தியோகத்தை இடத்த மாத்துறது, பூமியை பத்துறது, இடம் மாத்துறது எல்லாமே நிறைய பேர் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி வருது. மகரத்துக்கு உத்தியோகத்துல ப்ரமோஷன், நல்ல ஒரு மாற்றங்கள், வெற்றிகள் எல்லாமே தேடி சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, சிறப்பான பாதை இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி பாருங்க, கல்வி, படிப்பு கல்வி, நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி அமைச்சு கொடுக்கும். கல்விலாம் கிடையவே கிடையாது. ஏன் புதனே உங்க ராசி மேல வந்துட்டாருங்க, பாக்யாதிபதி உங்க ராசி மேல ஏறாரு. அப்ப கல்விகள் எப்படி இருக்கும்? பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கல்வி, படிப்பு கல்வியில ஒரு முன்னேற்றம். உங்க பெற்றோருக்கு நல்ல பேரு. அரசாங்க எக்ஸாம், அரசாங்க தேர்வு எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க, நல்ல வெற்றிகள். உங்க சனி பகவான் மட்டும் உங்க ஜாதகம் நல்லா இருக்காரு மட்டும் பார்த்துட்டு எழுதுங்க, எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலம் கண்டிப்பா உண்டு. நல்லா பாத்துங்க, சனி பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும், தசாபதி நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அரசியல் வாழ்க்கை, அரசாங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும். திருமணத்தில் உள்ள பிரச்சனை தடைகள் நீங்கிரும். திருமணத்தில் நிறைய பேர் கணவன் மனைவில ஒரு மன வருத்தங்கள் நிறைய பேர் இருக்கும். அந்த மன வருத்தம் இனிமே இருக்காது. காதல் திருமணமோ 2வது திருமணமோ கண்டிப்பா பண்ணலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பா 100க்கு 100% நிறைய பேர் கிடைச்சிடும். தடையே கிடையாது. குழந்தைக்கு அவர் தடை பண்ணல, நல்லதா அமைச்சு கொடுக்குறாரு. எல்லாமே வெற்றியா சூப்பரான டைம். எதுனால? 5ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி மேல நிக்கிறாருங்க. அப்ப குழந்தைய கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? சூப்பரான குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார். காதல் திருமணம் சக்சஸ் பண்ணிடுவார். 2வது திருமணம் சக்சஸ் பண்ணுவார். திருமணத்துல பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது கண்டிப்பா மகரத்துல பிறந்தவளுக்கு. ஒண்ணு நண்பர்கள்ட்ட பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகங்கள், திருமணம் பேசி நிக்கிறது எல்லாமே இருந்திருக்கும். இனிமே தடை இருக்காது. 11 கூட உங்க ராசி மேல வந்ததுனால தடை இருக்காதுங்கிறேன். அப்ப சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு. எங்க போய் கடன் பிரச்சனை கிடைக்கும். ஆயுள், உடம்பு பிரச்சனை, நிறைய ஒரு மருத்துவ செலவு பண்ணாம இருந்திருக்க மாட்டீங்க பாருங்க. உடம்பு வலி, இடுப்பு வலி, கைகால் வலி, நேர குடும்பம், கழுத்து வலி, இது மாதிரி ஏதாச்சும் உடம்புல சின்ன சின்ன பெயின் இருந்திருக்கும். அந்த பெயின் இனிமே இருக்காது. நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அரசியல்வாதிகள்னா பாருங்க நிறைய அனுகூலம் உண்டு. பெருங்கொண்ட லாபம், வருமானம், ஏதாச்சும் பணம் கொடுத்துறீங்க, அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காத? கண்டிப்பா கிடைக்கும். வட்டி தொழில் சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் நல்லா இருக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர் பிசினஸ் சூப்பரா இருக்கும். வெளிநாடு போகணும்னா, வெளியூர் போகணும்னா நிறைய பேருக்கு பயணிக்கலாம், கண்டிப்பா உண்டு. பொருளாதாரத்துல நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்குது. அப்ப இந்த என்னை பொறுத்து மகரத்துக்கு இனிமே 7 சனி, பாத சனி நடந்தாலும் சரி, அந்த பாத சனியை நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இதை பயன்படுத்தினா போதும். அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து நிறைய கேட்கிற கேள்வி, கண்டிப்பா பயன்படுத்துங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிருவோம். அதுல அவருடைய முதல் நட்சத்திரம், அதாவது உத்திரா நட்சத்திரத்துல பிறந்தவங்க. ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடும்.
இனிமேல் நீங்க ஜெயிப்பீங்க, ஜெயிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது. எது தொட்டாலும் சரி உங்க பக்கம் வெற்றியா மாறுது. அதாவது இந்த உத்திராடத்துல பிறந்த ஒரு தைரிய குணம், தன்னம்பிக்கை எல்லாமே தேடி வராப்புல அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல போய் சூரியன் நிற்கிறாரா, அப்ப வருமானம், குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருந்திருக்கும், இனிமே உடம்பு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு தொழில மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம் நிறைய பேருக்கு கண்டிப்பா உண்டு, ஆல்ரெடி வந்திருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இனிமே நீங்க மேற்கொள்ள போறீங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க, திருவண்ணத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனை திறன் நிறைய இருக்குமே உங்கள்கிட்ட. நிறைய ஆசை, கற்பனை. நீங்க தான் குடும்பத்தை எடுத்து சுமப்பிக்க பாருங்க. தனக்குன்னு எதுவுமே சேமிக்க மாட்டீங்க பாருங்க. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய கணவர், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய வாழ்க்கையை பத்தி நிறைய சிந்திப்பீங்க. நிறைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தான். பொதுமக்களுடைய சேவை, பொதுமக்களுடைய நண்பர்கள், பழக்க வழக்கம், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்னா இவருக்கு பிரம்மாண்டமா இருக்கும். திருவோணத்துல பிறந்துட்டா நல்ல தன்மையான குணம் இருக்கும் உங்கள்கிட்ட. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை, சிறப்பான பாதை, ஒரு வெற்றியான பாதை. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல மாற்றத்தை கொடுப்பார், கணவன் மனைவி நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுப்பார், கூட்டு தொழில் நல்லா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரப்போகுது. திருவோணத்துல பிறந்தவங்க, திருவோணத்துல பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் இனிமே வருது. அடுத்து அவிட்டன்ஸ்ல பிறந்தவங்க, இவங்க தைரிய குணத்தை விட மாட்டாங்க. இனிமே தாங்க உங்களுடைய தைரியம். உங்களுக்குலாம் சொல்லிட்டு புது இன்னொரு மனிதன் வந்து இறங்குறாருன்னு. உடம்பு பிரச்சனை இல்லை, மெயினா மருத்துவ செலவு இருக்காது. அவிட்டத்துல பிறந்தா தைரிய குணம், தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. இனிமே எது வந்தாலும் நம்ம ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. தொட்டதெல்லாம் துவங்க போகுது. நீங்க நினைக்கக்கூடிய விஷயம்லாம் வெற்றியா பார்க்க போறீங்க. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், காதல் திருமணம் நடக்கும், 2வது திருமணம் நடக்கும். எல்லாமே திருமண வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வருது. மாணவ மாணவிகளுக்கு சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, அரசாங்க எக்ஸாம் எழுதுவங்க தைரியமா எழுதுங்க, நிறைய பேருக்கு கிடைச்சிடும். போலீஸ், ராணுவம், வண்டி வாகன பிசினஸ், கட்டிடத்துறை, இது எல்லாமே சூப்பரா இருக்குது. ஏதாச்சும் யூனிஃபார்ம் போட்டு நீங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பு வருது. அப்ப அந்த அவிட்டத்துல பிறங்க தைரியமா நின்று வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மகர ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது.